ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி ரசிகர்களுக்கு இது நல்ல செய்தியா இல்லை கெட்ட செய்தியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க முடிச்சு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா WTC என்ற அழைக்கக்கூடிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டிக்கு தகுதி பெறுமா தகுதி பெறாதா அதையும் முழுசாக வாங்க இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் அவருடைய பதவிக்காலம் வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா VVS லட்சுமணன் அவர் வந்து பதவி ஏற்க வாய்ப்பு இருக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூலை 2023 தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜித் அகர்கர் வந்து பதவி ஏற்றிருந்தார். அதாவது தேர்வுக்குழு தலைவராக. தேர்வுக்குழு தலைவர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமில் வந்து எந்தெந்த பிளேயர்லாம் விளையாடணும் விளையாடக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து முடிவெடுப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய பங்கு அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2023 ஜூலை மாதம் வந்து பதவி ஏற்றிருந்தார். அவருடைய முடிவு காலம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2026 செப்டம்பர் மாதத்தோட முடிவுக்கு வரப்போகுது. ஸோ அவரே கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இல்லைனா வந்து VVS லட்சுமணன் வந்து தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது. அந்த பதவிக்கு வந்து அவர் வந்து தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் வந்து தொடர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான் சொல்லிட்டு என்னுடைய தரப்பு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இங்கிலாந்து தொடர்லேயே பார்த்தீங்கன்னா தேர்வுக்குழு டீம் வந்து செலக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில குளறுபடி நடந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக IPL போட்டி வின் பண்ண கேப்டன் யார், ரஜத் பட்டிதார், அவர் பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மெட்டில் இந்தியன் டீமில் அவர் எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வர் குமார் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருந்தார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர், அவரும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடி வந்தோம். அவருக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வழங்கப்படலை. கூடவே பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் போன்ற ஏகப்பட்ட வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிரிக்கெட்டில் நல்லா விளையாடிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருந்தோம். இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா திருப்பி கம்பேக் கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லை, இந்திய அணி விளையாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தேவையில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகுமா ஆகாதா, அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் தொடர், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாட போகிற 2 டெஸ்ட் தொடருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தொடர். இந்த டெஸ்ட் சீரிஸு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 2 போட்டியில் விளையாட போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவை பீட் பண்ணிட்டா, அதாவது 2-0 என்று சொல்லிட்டு பீட் பண்ணிட்டா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 39 புள்ளிகள் வந்து இந்தியா குறைஞ்சிரும். அதாவது 39 பாயிண்ட், மொத்தமாக 39 பாயிண்ட் தான் இந்தியா கிட்ட இருக்கும். ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 61% வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏறிடும். 4th பொசிஷன் வந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா வந்து இந்த WTC ஃபைனல் போட்டிக்கு வந்து இவங்களும் வந்து நீடிச்சிட்டே இருப்பாங்க இந்த பாயிண்டில். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஒருவேளை தோத்துட்டா என்ன நடக்கும்னா, ஸ்ரீலங்காவுக்கு வந்து WTC போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு. அது ஒரு எட்டாக்கணி மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இந்திய அணி பார்த்தீங்கன்னா 2-0ன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவை அடித்து தும்சம் பண்ணி இந்திய அணி 2-0 வெற்றி பெற்றுட்டா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 57 புள்ளிகளுடன் இந்திய அணி வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அதாவது நியூசிலாந்து, அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் விளையாட போகிற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டி கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து நம்ம வந்து வின் பண்ணாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம WTC உள்ள போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் ரொம்ப முக்கியமான சீரிஸு. 1-1, அதாவது ஆளுக்கு ஒரு மேட்சை வந்து வின் பண்ணால் டெஃபினட்டாக வந்து 2 பேருக்குமே வேஸ்ட்டு தான் இது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மற்ற அணிகளின் வெற்றி தோல்வியை பொறுத்தும் இது அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.